ஒரு வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஒரு பையன் பொண்ணு மொத்தம் 4 பேர் கொண்ட வீடு. அவங்க ஒரு வெளிநாட்டில் இருக்காங்க. அந்த அந்த வீட்டில் இருக்கிற 4 பேரும் சேர்ந்து எனக்கு அவங்களோட ஜாதகங்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஒருத்தருக்கு மட்டும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. நான் எதுவுமே செய்யலை, எனக்கு ஒரு 40 நாள் கழித்து பேசுங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ளேயே அந்த பையன் உயிருடன் இல்லை. அவங்க அப்பா என்கிட்ட அந்த காரியங்கள்லாம் முடிச்சுட்டு ஆசுவாசப்படுத்திட்டு என்கிட்ட பேசுகிறார். என்னமோ நடந்திருக்கு. ஏன்னா அவங்க வீட்டில் தொடர்ச்சியான இறப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் கையில் கூட அதை எடுத்து பார்க்கலங்கிறது ஸ்டாஃப் சொன்னாங்க. நாங்கள் பிறப்பிட்டு வரோன்ட்டு இந்தியாவுக்கு பிறப்பிட்டு வந்துட்டாங்க. வந்து நேரடியாக அஷ்டமங்கல பிரசனம்னு ஒரு பிரசனம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கே பார்க்கலாம். அந்த குடும்பம் மட்டும் இல்லை, அந்த குழுக்கெல்லாம் அவங்க வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, அந்த இனம், அவங்களோட அங்காளி பங்காளிங்க எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு அஷ்டமங்கல பிரசனம் பார்க்கலாம். அதுதான் அஷ்டமங்கல பிரசனம்ங்கிறது. இவங்க எங்கேருந்து கிளம்புனாங்க, இவங்க எந்த ஊர்லேருந்து கிளம்புனாங்க, இவங்க என்ன குலம் என்ன கோத்திரம் எல்லாமே அதில் அக்கு வேறு அணி வேறு எல்லாத்தையும் எடுக்கலாம் அந்த பிரசனத்தின் மூலமாக. அப்படி நான் நிறைய விஷயம் சொல்லிகிட்டே வரும்போது அவங்க எல்லாரும் அது வரைக்கும் நம்பிட்டு இருந்தது, இந்த பையன் ஏதோ யதார்த்தமாக ஒரு விளையாட்டு பையன், இவங்க ஒரு 27-28 வயசு பையன், ஏதோ விளையாட்டுத்தனமாக ஏதோ பசங்களோட போய் விளையாண்டுருக்கான், ஒரு ஜாலியான ஒரு இடத்துல இருந்திருக்கான், கீழே தவறி விழுந்து இறந்து போயிட்டான். இவ்வளோதான் இவங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ். இவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அவ்வளோதான் அந்த நாட்டில். இந்த பிரசனத்தின் மூலமாக அவங்களுக்கு நான் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, அவன் அப்படி இறக்கலை, அவனை வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் உங்கள் பையனை வந்து அங்கே வர வச்சு அந்த பையனோட உயிர் அங்கே போயிருக்கு அப்படிங்கிறத ஒரு கதைனா நான் சொல்கிறது என்ன நடந்ததோ, எத்தனை நிமிஷத்துக்கு அந்த பையன் அங்கே வந்தான், என்ன நடந்தது, அவன் எப்படி கீழே விழுந்தான், யார் அவனை என்ன அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுங்கிற சொல்லி முடித்தேன். இப்போ சமீபத்தில் எனக்கு தகவல் வந்தது, அவங்களே ஃபோன் அடித்து சொன்னாங்க, இதுக்கான இறுதி தீர்ப்பு வரப்போகுது, நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நாட்டில், இது வந்து மிகப்பெரிய ஒரு பிளண்டர், ஒரு பெரிய தவறு நடந்திருக்கு அப்படின்னு.